இந்த யூடியூப் மூலியமா பார்த்து இன்னைக்கு நான் யூடியூப் மூலியமா பார்த்து என் மனசு சுத்தமாயிருச்சு ஃபாதர். உங்கள் ஜெபத்தினால சுத்தமாயிருச்சு, கிருபைகள் நல்லாயிருச்சு. எனக்கு ஏசப்பாவை தவிர எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஃபாதர். எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு உலகமே அப்பா தான். எனக்கு வேறு யாரும் இல்லை. ஏசப்பா மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை. அப்பா மட்டும்தான் எனக்கு. அவர் பார்த்து என் வழி நடத்துவார். இந்த யூடியூப் கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு கோடியான கோடி நன்றி. எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இந்த ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் கொடுக்கும் போல் முழங்கால் வலிக்கு, கிட்னி பிரச்சனைக்கு, நுரையீரலுக்கு, தலைவலிக்கு, கைகால் வலிக்கு, எத்தனையோ இதில் நீங்கள் சொல்கிறீங்க ஃபாதர். இதெல்லாம் கேட்கும் போல் அப்படியே மனசு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமான்னு பூச்சு போயிடுது. வாழ்க்கையில் இதெல்லாம் இவ்வளோ தூரம் இத்தனை காலங்கள் கண்டு நாங்கள் இப்போ தான் வந்து ஆண்டவரோட பிள்ளையாக பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு கோடியான கோடி நன்றி ஃபாதர். எப்பயுமே நீங்கள் எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபம் கொடுத்துட்டு உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக அந்த ஏசு அப்பாவோட கிருபையில், ஏசு ரத்தம் கிருபையில் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எப்பயும் சிறப்பாக இருக்கணும். ஆண்டவரோட பிள்ளையாகவே நீங்கள் இருப்பீங்க ஃபாதர். எப்பயுமே உங்களோட ஜெபத்தினால இன்றைக்கி நான் ரொம்ப தைரியசாலியாக, ரொம்ப பொறுப்பாளியாக, எதுவுமே தெரியாது ஃபாதர். எனக்கு வெகுலியாக இருந்தேன். என்ன வாழ்க்கை, செத்து போயிடலாமா, இது என்ன பொழப்பு, இந்த பொழப்பு யாருமே இல்லை நம்மளுக்கு, ஏன் நம்ம வாழணும், நம்ம பிள்ளைகளையும் கொண்டுட்டு நம்மளும் செத்து போயிடலான்னா நான் ஒரு காலத்தில் நினச்சேன் ஃபாதர். ஆனால் ஒன்று சொன்னேன், கர்த்தரோட கிருபையில் இன்றைக்கி என்னை சுத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு கோடியான கோடி நன்றி ஃபாதர். நன்றி. ஜெபத்தை பார்த்துட்டு நான் ஞானஸ்தானே எடுத்துட்டேன் ஃபாதர். பாருங்கள், நான் ஃபோட்டோவை அனுப்பிட்டுருக்கிறேன் ஃபாதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தேவன் தம்முடைய மகத்துவம் உள்ள, தம்முடைய ஆவியை, தம்முடைய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியை நமக்கு பொழிந்தருள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நமக்கு தேவையானது ஒன்றே, அது நம்மை விட்டு எடுபடாத கர்த்தருடைய வார்த்தை, வசனம். அந்த வசனத்தை எடுத்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில், பிதாவினிடத்திலிருந்து அவருக்குள் இருக்கிறதை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் உபவாசம் எடுத்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் முழங்காலிலே நின்று நீங்கள் ஜெபித்தாலும், உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய சோர்வுக்கும், பலவீனத்துக்கும், அந்த வறட்சியான சூழ்நிலைக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தாதபடியினாலே. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து அவர் கிரியை செய்வார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறும். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமுள்ள வாழ்க்கையாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை பலமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் மேல் எப்பொழுதும் தங்கி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஒருபோதும் உங்களை நெருங்க முடியாது. ஆக இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலும் ஒருமனப்பட்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய ஆவியை நீர் எங்களுக்கு ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீர் எங்களுக்கு ஊற்றுவீராக. தாவீது சொன்னான், எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதேயும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் கெஞ்சினான். அவன் பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது அவன் உள்ளத்தில் குத்தப்பட்டவனாய் அவன் முதலாவது வேண்டிக் கொண்டது, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாதேயும் என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து தேவன் தம்முடைய ஆவியை எடுத்து விடுவார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரிடமிருந்து வெளியே போய்விடுவார் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை பாலைவனத்தை போல் மாறிவிடும். பிரியமானவர்களே, வறட்சியான இந்த பாலைவனம் போல இருக்கிற இந்த வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்ற ஒரே ஒருவர் நமக்கென்று வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
அப்பாவிடத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாகவே இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும், ஒரு செழிப்பு உண்டாகும், ஒரு மகிமை நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். தேவ சமாதானம் உங்களுக்குள் என்றென்றைக்கும் இருக்கும். உங்கள் சந்ததிகள் செழிக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக உங்கள் சந்ததிகள் வரும். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, ராஜா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் சுவாமி. மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் உடைய நாமமே. ராஜா, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. எஸ்டர்டே நீர் வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. எஸ்டர்டே அப்பா பிதாவே, நீர் கொடுக்கிற வார்த்தைகளையும் வாக்கு தத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாய், அதை விசுவாசித்து அந்த வசனத்தை தியானிக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுகிற பொழுது நீர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறீர். பாலைவனம் போன்று இருக்கிற வாழ்க்கையை நீர் செழிப்பானதாய் மாற்றுகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை இந்த காலை வேளையில் ஊற்றப்படட்டும். தெய்வ ஆவியானவர் அதிகமாய் ஊற்றப்படுவாராக. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமான தெய்வமே, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நீங்க பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறீர், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறீர். நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளோரிடத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீர். ராஜா, நீர் நொறுங்குண்டு உடைக்கப்பட்ட உள்ளங்களில் நீர் வாசம் பண்ணுகிறீர் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உம்முடைய மகிமையினால் வல்லமையினால் நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, நீர் சொல்லும் வார்த்தைகள், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் கொடுப்பேன், தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று நீர் இந்த காலை வேளையிலும் நீர் சொல்லுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, தானியேலை நீர் உம்முடைய ஆவியினாலே நீர் நிரப்பினீர். தேசத்தின் ராஜா அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறான். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும், எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். ஆகவே நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் உன்னால் மாத்திரமே சொல்ல முடியும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அந்த மனிதன் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே விசேஷித்த ஞானம் உண்டாகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். தங்கள் எதிர்காலங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமாக தேவை பரிசுத்த ஆவியானவரே. அவர் எதிர்காலங்களை குறித்து பேசுகிறவர், வரப்போகும் காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். ராஜா, யோவான் உம்மை அதிகமாய் நேசித்து உம்முடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்தபடினாலே அவனுக்கு எதிர்காலத்தின், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை நீர் கொடுத்தீர். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நீர் அவனுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறட்டும். உம்முடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு அன்பு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும் அப்பா. உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுகிறீர், அளவில்லாமல் நீர் ஊற்றுகிறீர் சுவாமி. எஸ்டர்டே மகத்துவம் உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா ஐசப்பா, நீங்கள் சொன்னீங்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்.
உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிற நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்ன? தம்முடைய ஆவியை அவனுக்கு அருளுவதுதான். உலகத்தின் அந்தஸ்து, ஆஸ்திகள், பெருமைகள், கார், பங்களா, பேங்க் பேலன்ஸ், ஃபைனான்சியல், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போனாலும் தேவனுடைய விருப்பம் என்ன? ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் என்ன சொல்லுமாம்? நான் என்னுடைய ஆவியை நான் உனக்கு தருகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் வருவார் என்று சொன்னால் எல்லாம் தானாக அவனை தேடி வருகிறதாக இருக்கும். மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது அவரே சகலவற்றையும் அவர் போதிக்கிறவர். நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் எங்களுக்குள் இருந்து பேசுகிறவர். சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற பொழுது அவர்களுக்கு விரோதமாக ஜெயக்கொடியேற்றுகிறவர். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை மிக பெரியது சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா உம்முடைய வல்லமை மிகப்பெரியது ராஜி. இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. குடும்பங்களில் அசைவாடுவாராக, பிள்ளைகள் மேல் அசைவாடுவாராக, கணவன் மேல் அசைவாடுவாராக, மனைவி மேல் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் எங்கே அசைவாடுகிறீரோ அங்கே வல்லமையும் அதிசயமும் அற்புதமும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இயேசப்பா, அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது உம்மேல் நம்பிக்கையாக இருப்பது. இயேசப்பா, உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பது, உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று நீர் சொன்னீங்களப்பா. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அவர் மகிமை அடைந்தார். சீஷர்கள் மேல் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. எஸ் டாடி. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர் சொன்னீரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் அப்பா ஆவியானுடைய பலன் அப்பாவுடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆவியானவர் வருகிற பொழுது அப்பாவுடைய பிள்ளைகளுக்குள் அதிகாரங்கள் செயல்படுகிறது. எவருடைய பாவங்களை அவர்கள் மன்னிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது. எவர்களுடைய பாவங்களை அவர்கள் மன்னியாதிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அங்கே மன்னியாதிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆவியானவரே, வல்லமையுள்ள ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புவீராக. ஆவியானவரே, நீர் வருகிற பொழுது மரித்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுமே அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்களும் இந்த காலை வேளையில் மாறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எஸ் டாடி, எஸ் டாடி. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுதுதான் அந்த மனிதன் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த காலை வேளையிலே அவர் ஊற்றப்பட வேண்டும் என்று நான் ஆழமாய் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எப்படி அப்பா உம்முடைய சீஷர்கள் அதாவது அப்போஸ்தலர்கள் எப்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இப்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவுகள் மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. அந்நிய பாஷைகள் உம்முடைய பிள்ளைகள் பேசட்டும். பிசாசுகள் பயந்து நடுங்கத்தக்கதான அந்த பாஷைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவிலிருந்தும் இந்த காலை வேளையில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள
பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்பா, பரிசுத்தாவின் வரங்கள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை வளவளைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த வார்த்தையை செயல்படுவதாக. ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மிக முக்கியமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அங்கே ஒரே மனமும் ஒரே இருதயமும் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கிறது. அவர்கள் ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாக இருப்பார்களாம். ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லுகிறது அல்ல, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய கிருபை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நிரப்புவாராக. ஆவியானவர் வருகிற பொழுது அங்கே பலன் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, பிசாசுகள் நடுங்கி அவைகள் ஓடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசப்பா ராஜா, நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆகவே எந்த சத்துருக்களும் எங்களை தொட முடியாது. நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எத்தனை பேர் இந்த காலை வேளை இதை விசுவாசிக்கிறார்களோ அப்பா, நீர் அவர்கள் மேல் அந்த முத்திரையை நீர் போட்டு இருக்கிறீர் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது சுவாமி. ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத்திரை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை உண்டாகட்டும், முத்திரை போடப்படட்டும். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், முத்திரை போடப்பட்டீர்கள். ஓ ரிபதலபா ஷிக்கலபா ரிக்கல அதியான் துனதி. தெய்வ மகிமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டே. இப்பொழுதே விடுதலை நாயகனாய் அவர் வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் அப்பா வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அப்பா இந்த ஞானத்தின் ஆவியானவர் வெளிப்படுவாராக. தெளிந்த புத்திகளை கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் மகா உன்னதர். ஹல்லேலூயா. நீர் ஐஸ்வர்யத்தின் தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறவர். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு ஒரு மனிதனுக்கு நேராக வருகிறதோ அப்பொழுது அந்த வார்த்தையை அவர்கள் அங்கீகரிக்கிற பொழுது, அதை ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியைகளை அவர் முடித்து தருகிறார். அந்த அற்புதங்களையும் அந்த அதிசயங்களையும் அவர் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வாய் அதை சொல்லுமாம், ஆவியானவர் அவைகளை கூட்டி சேர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவாராக. பிசாசுகளும் இருளின் அதிகாரங்களும் அந்தகார கிரியைகளும் பில்லிசூனிய ஆவிகளும் பொறாமையின் ஆவிகளும் பெருமையின் ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் இச்சையின் ஆவிகளும் விபச்சாரத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி, உம்முடைய கிருபை வெளிப்படுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும்
பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் என் ஆண்டவருடைய நாமம் இருப்பதற்காக நன்றி. இயேசு என்கிற அந்த நாமம் உயர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் அப்பா அமர்ந்திருக்கிற எங்கள் உன்னதமான எங்கள் அன்பு இரட்சகரே இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எல்லாவற்றையும் உடைய பாதங்களுக்கு என் தேவன் கீழ்ப்படுத்தினாரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய ஹல்லேலூயா சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக அவரை தந்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்காக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகத்துவமுள்ள வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வெறும் ஜெபமாக மாத்திரமல்ல அப்பா, நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் நான் பேசுகிறேன் சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் நீர் கிரியை செய்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை அவர் ரட்சித்தார். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் அவர் பொழிந்தருளினார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் பொழிந்தருளப்படட்டும் அப்பா. தேவ மகிமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. தேவ சமாதானம் கேட்கிற பிள்ளைகள் மேலே இப்பொழுது ஊற்றப்படுவதாக சுவாமி. வார்த்தையை கேட்டு அப்படியே விசுவாசித்து தேவ ஆவிக்காக ஹல்லேலூயா வாஞ்சையாய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் அப்பா நீர் பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனங்களும் இருளின் அதிகாரங்களும் இப்பொழுதே விலகி போகத்தக்கதாக உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் துரிதமாய் இறங்கி பிள்ளைகளை விடுவிப்பீராக சுவாமி. அப்பா, யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த வசனத்தையும் வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் குடும்பத்தில் இப்பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னாலும் ஆவியானவர் வருகிற பொழுது அந்த கட்டுகள் அறுபட்டு போகிறது. தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ மகிமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி. ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் நிரப்புவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. பலவீனர்களை பலவானாய் மாற்றுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற ஆவியானவர். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே அவர் இருப்பார் என்று சொன்னால், அவர் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, சரீரத்தில் அப்பா அவருடைய சரீரம் செத்ததாக மரித்து போனதாக இல்லை என்று சொன்னால் அது அழிந்து கொண்டு போயிருக்கிறது என்று சொல்லி அப்பா மருத்துவமனையிலும் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, இப்பொழுதே அந்த சரீரத்தில் புதிய ஜீவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உண்டாவதாக. ஹல்லேலூயா. புதிய ஒரு சரீரம் ஹல்லேலூயா அப்பா ஒரு உருவாக்கம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது கிரியேஷன் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி ஹல்லேலூயா. செத்து போன சரீரத்துக்குள்ள ஜீவன் வரட்டும். கைகளுக்குள்ள ஜீவன் வரட்டும். கால்களுக்குள்ள ஜீவன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதயத்துக்குள்ள இதய இழப்பு இயேசுவின் நாமத்தினாலே. இதயத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இதயத்துக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வயிற்று பகுதியில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சரி செய்யப்படட்டும். ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவதாக சுவாமி. பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளுக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆவியானுடைய வல்லமையினாலே கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போவதாக. பிசாசின் கிரியைகளிலே பிசாசின் தொந்தரவுல சிக்கிக்கொண்டு ஹல்லேலூயா இரவும் தூங்க முடியாதபடிக்கு ஹல்லேலூயா கண்களிலே ஒல்லாத கிரியைகள் வந்து நிற்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் விலகி போவதாக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அப்பாவுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குறபடினாலே அநேக அசுத்த ஆவிகள் சரீரத்திலிருந்து விலகி போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இப்பொழுதே அசுத்த ஆவிகள் விலகுவதாக. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு சரீரத்திலும் வல்லமையாய் இறங்கி
ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாராக சுவாமி. ஹல்லேலூயா. பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற அந்த தொடர் சங்கிலிகள், ஹல்லேலூயா, தொடர்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுதே அவைகள் மேல் விழுந்து அதை சுட்டரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கிலிகள் அறுபட்டு போகத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது ஊற்றப்படுவதாக. ஒரு புதிய வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ஞான ஸ்நானம், எஸ்டடி அவர் கொடுக்கிற ஸ்நானம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய கழுவுதல் இந்த நேரத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிய ஜீவனாய், ஒரு மறுரூபமாய் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. புதிய பலன் உண்டாகட்டும். குடும்பத்தில் காணப்படக்கூடிய எல்லா தரித்திரங்களும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி உடைய பிள்ளைகள் செழிக்கட்டும், உயரட்டும் என்று சொல்லி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் செய்து கொண்டு இருக்கிற இந்த வல்லமையான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கிறீர், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் ஆவியானவருடைய நிறைவான நாளாக இருக்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஒரு பெரிய மகிமையுள்ள நாளாக, வெளிச்சத்தின் நாளாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா ஒரு மகிமை நிறைந்த பொன்னாளாக இப்பொழுது மாறட்டும் சுவாமி. ஆவியானவரே, உம்முடைய கிரியை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நான் மீண்டுமாய் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் செழிக்கட்டும். ஹல்லேலூயா. அவைகள் உயர்ந்து நிற்கட்டும், மேன்மைப்படட்டும். எந்த இடத்திலும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு, எந்த இடத்திலும் அவர்கள் வாளாக இல்லாதபடி தலையாக மாறுவார்களாக, கீழாக இல்லாதபடி மேலாக மாறுவார்களாக. கரங்களின் ஹல்லேலூயா கிரியைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.